வணக்கம் மக்களே. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஆனால் இந்த தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாகவோ இல்லை பீகாராவோ போயிடுமோ அப்படின்ற பயமும் கவலையும் ஏற்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி அளவையே குறைச்சிருக்கிறாங்க. இதனால கல்வி வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடும். வரைக்கும் கல்வித்துறைக்கு எந்த காலத்துலையும் நிதியை குறைச்சதே கிடையாது எந்த அரசாங்கம். நீங்கள் டேட்டா எடுத்து பாருங்கள். அந்த பள்ளி கல்வித்துறைக்கு உட்பட்ட நூலகத்துறை ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்த நூலகம் எவ்வளோ தெரியுமா? 4661 நூலகங்கள் இருக்குது. அதாவது கிராமப்புறம், பகுதி நேர நூலகம், முழு நேர நூலகம், மாவட்ட நூலகம்னு பல்வேறுபட்ட நூலகங்கள் இருக்குது. இந்த நூலகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோ தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு வெறும் 10 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த 10 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நூலகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நூலக பராமரிப்புக்கு கொடுக்கப்பட்ட நிதி எவ்வளோ தெரியுமா? 21,454 ரூபாய் புள்ளி 60 பைசா என்னமோ வருது. ஸோ ரவுண்ட் பண்ணால் கூட 21,455 ரூபாய் தான். வெறும் 21,455 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு அந்த நூலகத்தை என்ன பராமரிப்பு செய்யணும்? சானிடேஷன், கழிவறை, நூலக பராமரிப்பு, பகுதி நேர ஊழியர். கவனிச்சிங்க, பகுதி நேர ஊழியருக்கு சம்பளம், மின் கட்டணம், என்ன பண்ண முடியும்? நூலகங்கள் எல்லாம் இழுத்து மூடுற வேலையா இது? யோசிச்சு பாருங்க. ஏன் நூலகம் இருக்கு? ஒவ்வொரு கிராமத்திலிருந்து நகரப்பகுதி வரைக்கும் எல்லாருக்கும் கல்வி அறிவு, ஸ்கூல் படிக்கிறது மட்டும் இல்லை, உலக பொது அறிவுகளும் தெரிஞ்சு கல்வி வளர்ச்சியும் அதிகப்படுத்தணும், பகுத்தறிவு அறிவு பெற்றவர்கள் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நூலகம்லாம் இருக்குது. இந்த நூலகத்துக்கு போய் படிக்கிறவங்களுக்கு தெரியும். எப்பவும் படிக்கணும், நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் நூலகத்துக்கு வந்து படிப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த சினிமா தேட்டராக சுற்றிட்டு இருந்தவனுங்க, இந்த விசில் அணில் குஞ்சுகள் பெரும்பாலும் நூலகத்துக்கு பக்கம் போனது அவன் ஊரில் நூலகம் எங்கே இருக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இந்த மாணவர்கள், இந்த எதிர்கால சந்ததிகள் என்ன அறிவு பெற முடியும்? அறிவு பெறணும் என்ன ஆகும்? அப்போ நோக்கம் என்ன? இந்த விசில் வச்சினே சுற்றின்னு இருக்கணுமா? அப்போ இப்போ என்ன நினைச்சிருந்து பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, நூலகம்னு நிதிகளை குறைப்பதன் மூலமாக அறிவற்ற சமூகமாக இருந்தால் நமக்கு ஓட்டு கிடைக்கும், இல்லை கிடைக்காது அப்படின்னு தாவேகா கட்சி நினைக்குதா?